Hi, hello, welcome to your channel. It's okay, baby. இன்னைக்கு அடடா குக்கில நம்ம ஒரு சூப்பரான ஐட்டம் பண்ண போறோம். அது என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி. செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன ஓகேவா? வாங்க குக்கிங்க்கு போகலாம். இப்போ நம்ம மைசூர் பாக் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த கப்பால் கடலை மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப்புக்கு ஒரு 2 கப்பு சுகரு. நீங்கள் எந்த கப்பால் அளவு எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்பால் சுகரு, இந்த நெய், எண்ணெய்லாம் எடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்த கப்பால் 2 கப்பு எடுத்திருக்கேன். 2 கப்புக்கு 4 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். 2 கப்பு கடலை மாவு. இது வந்து 2.5 கப்பு நெய், 2.5 கப்பு ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஒரு கிளாஸ் டம்ளரால் எடுத்தால் அதே அளவுக்கு இந்த அளவு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மைசூர் பாக் செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பெரிய கடாய் வச்சுருக்கேன். நல்லா வெயிட்டான கடாயாக வச்சுக்கோங்க. இப்போ இதில் சுகரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சுகர் கரெக்டாக இருக்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. அளவுலாம் கிடையாது. சுகர் நல்லா கொதிக்கிட்டோம். இந்த சீனி பாகு வர வரைக்கும், கம்பிப்பதம் வர வரைக்கும் கொதிக்கிட்டோம். நம்ம இப்போ கீயை நம்ம சூடு பண்ணிக்கலாம். இன்னொரு பேன் வச்சுருக்கேன். அதில் நம்ம கீயை ஆட் பண்ணிக்கலாம். மீடியமாக வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. ரொம்ப கொதிக்க வேணாம், சூடாக இருக்கணும். ஆயிலும் கீயும் இது லைட்டாக அப்படியே கொதிச்சுட்டே இருக்கணும். ரொம்ப கொதிக்க வேணாம், மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சுகர் கண்டிப்பாக தான் வர வரைக்கும் கொதிக்கிட்டோம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த சுகர் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, பாகாயிடுச்சு. இப்போ நம்ம கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கட்டிப்படாமல் மெதுவாக அப்படியே ஸ்லோவாக கிண்டிக்கங்க. லேசாக கட்டிப்படுற மாதிரி தான் இருக்கும். கிண்டிக்கிட்டே இருந்தால் சரியாயிரும். இந்த சீனி பாகில் இந்த எக் பீட்டிங் வச்சு கூட நீங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்படியே மிக்ஸ் பண்ணோன்னா நான் உங்களுக்கு ஃபைனலாக எப்படி மிக்ஸ் ஆகிருக்குன்னு காமிக்கிறேன். இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடலை மாவும் சுகரும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி கட்டிப்பட்டுரும். மீடியமாக வச்சுக்கோங்க. ஃப்ளேம் தான் மெயினாக. கரெக்டாக தண்ணி அளவுலாம் வச்சுட்டா கரெக்டாக வந்துடும். அப்படியே மெதுவாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இந்த நுரைச்சி வருதுங்கள்ல, இதுலேருந்து நம்ம கீ ஊற்ற ஆரம்பிச்சிடணும். இந்த கீயும் நெய்யும் வச்சுருக்கோம்ல சூடாக இன்னொரு பேனில், அப்போ அதை நம்ம ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கீயும் ஆயிலும் நான் ஊற்றுறேன். இது வந்து நல்லா அந்த மிக்ஸ் ஆகணும். அந்த கடலை மாவோட சேர்ந்து நல்லா ஃபுல்லாக அது இழுக்கிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த நுரைச்சி வர ஆரம்பிச்சிட்டா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கட்டி ஆயிரும். ஆயிலும் நம்ம சேர்த்துட்டே இருக்கணும். ஊற்றின ஆயில் இல்லை பாருங்கள், திரும்ப நம்ம ஊற்றலாம், சேர்த்துக்கலாம். பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு எல்லாம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ரெண்டு கரண்டியாக சேர்த்துக்கலாம். நுரைச்சி வருதுங்கள்ல, கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க ஃப்ளேமை. இப்போ திரும்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 4 கரண்டி ஊற்றிருக்கேன். மீடியமாக வச்சுக்கோங்க. அடுப்பை பொங்கி வரும். அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கை விடாமல் கிண்டணும். இப்போ நம்ம திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இழுத்துருச்சு பாருங்கள் இந்த கீயும் நெய்யும். இதே மாதிரி ஒரு கரண்டியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் ஃபைனல் ஸ்டேஜ் காமிக்கிறேன் உங்களுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் டிங்னு தட்டுங்க. இந்த பேனில் ஃபுல்லாகிடுச்சு. இந்த பேன் பத்தில் எனக்கு, அதனால் நான் அந்த பெரிய பேன் மாற்றிருக்கேன். இதில் நல்லா ஃபுல்லாக இப்போ நான் ஆயில் சேர்த்துட்டே இருக்கேன்.
நல்லா ஃப்ரீயாகவே வச்சுக்கோங்க. பேன் பெரிய பேனாகவே வச்சுக்கோங்க. இந்த கீயும் ஆயிலும் நான் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னொரு 15 மினிட்ஸ் ஆகும். இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணால் தான் இந்த ஸ்வீட் நல்லாயிருக்கும். ஆயில் ஃபுல்லாக இழுத்துட்டே இருக்கு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆயில் கீ எல்லாம் சேர்த்தாச்சு. பேலன்ஸ் ஒரு 2 கரண்டி தான் இருக்குது. இப்போ நல்லா பதமாக வந்துருச்சு பாருங்கள். பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆயில் கீ எல்லாம் சேர்த்தாச்சு. ஒரு 2 கரண்டி பேலன்ஸ் இருக்குது. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பதமாக வந்துருச்சு மைசூர் பாகு. ஒரு 1/2 hour ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் செய்ய ஆரம்பித்தா 1 கப்பு போட்டு ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அதிகமாக சேர்க்காதீங்க. இப்போ லாஸ்ட்டில் இந்த கீயும் நெய்யும் ஆட் பண்ணிக்கிறோம். கீயும் நெய்யும் இந்த அடுப்பில் ஸ்லோவாகவே வச்சுருக்கணும். அப்போ தான் இப்படி நுரைச்சி வரும். ஆறிட்டே நுரைச்சி வராது. ஒரு அடுப்பில் ஸ்லோவாக வச்சு அப்படியே வச்சுக்கோங்க. நெய்யும் ஆயிலும் ஃபேன்லேயே ஒட்டாது. ரெடி ஆயிடுச்சுன்னா இந்த பக்கம் வந்துடணும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பார்த்துக்கங்க இந்த பதம். இந்த பொரியாக வர்றது தான் பதம். இது நார்மல் மைசூர் பாக்கு தான். இது நெய் மைசூர் பாக்கு கிடையாது. அதனால் அந்த பொரியாக வரணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த ஒட்டையாக தெரியும் அந்த மைசூர் பாக்கில். ஒரு 5 மினிட்ஸ் தான் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஃபுல் எண்ணெய் கீ எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன். ஒரு 2 கரண்டி பேலன்ஸ் வச்சுருந்தாங்கல்ல, எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. வாவ், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. வெரி நைஸுங்க. ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், கரெக்டாக பார்த்துக்கங்க. இந்த பதம் வரணும். வந்தால் தான் நல்லாயிருக்கும் மைசூர் பாக்கு. ஒரு 1/2 hour ஆகும். இப்போ நம்ம பேனில் ஊற்றிக்கலாம். பேன்லேருந்து நான் ட்ரே எடுத்து வச்சுருக்கேன். கீ தடவி வச்சுருக்கேன். அதில் நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். இப்போ பேனில் நம்ம ஊற்றிடலாம். ஒரு ட்ரே எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சூடாக இருக்குங்க. டேப் பண்ணனா முடியாது. ரொம்ப ப்ரெஸ் பண்ணவும் வேணாம். லைட்டாக அப்படி சரி சமமாக வச்சுக்கோங்க. அப்புறம் கூட வராது. மறக்காமல் ஆறுறதுக்கு முன்னாடி இந்த மைசூர் பாக்கை எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. சூப்பருங்க. எப்படி இருக்கு பாருங்க. இப்போயே சாப்பிடணும் போல இருக்குல்ல. உடனே செய்யுங்க, உடனே சாப்பிடுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி நல்லா இருந்துச்சா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை டிங் எடுத்துட்டுங்க. அப்போ அது நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். மக்களே, அந்த சப்ஸ்கிரைபு மறக்காமல் டக்குன்னு தட்டுங்க. பெல்லையும் டிங்குன்னு தட்டுங்க. மறக்க மாட்டீங்கல்ல? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வரட்டா?